A very warm greetings to all my dear students. இந்த வீடியோவில் ஃபாஸ்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அல்காரிதம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபாஸ்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இட் இஸ் மோர் எஃபிஷியன்ட் தேன் டிஎஃப்டி. டிஎஃப்டியில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்பர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸும் நம்பர் ஆஃப் அடிஷன்ஸும் நிறையா இருந்திருக்கும். ஸோ அது வந்து கம்ப்யூட்டேஷன் வந்து மோர் காம்ப்ளெக்ஸாக பண்ணுது. அதனால கம்ப்யூட்டேஷன் ப்ராசஸை ஈஸியாக பண்ணுறதுக்காக எஃப்எஃப்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. FFT algorithm வந்து 2 types இருக்குது, DIT, DIF. DIT அப்படின்னா decimation in time, DIF அப்படின்னா decimation in frequency. ஸோ இந்த வீடியோவில் DIT FFT algorithm derivation தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் radix 2 அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இப்போது 8 point DFT கன்சிடர் பண்ணுறோம். n is equal to 8 வந்து 2 power 3ன்னு எழுதிக்கலாம். 2 வந்து radix, 3 வந்து number of stages. ஸோ n is equal to 9 கன்சிடர் பண்ணால் 3 power 2 வரும். இங்கே 3 வந்து radix, 2 வந்து number of stages. பட் நார்மலாக radix 2 algorithm தான் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து மோர் எஃபிஷியன்ட் தேன் radix 3 algorithm. ஓகேங்களா? ஸோ டெரிவேஷன் போகலாம். டெசிமேஷன் இன் டைம் ஃபாஸ்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் n point DFT வந்து ஃபர்ஸ்ட் ஈவன் அண்ட் ஆட் சீக்வன்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஈவன் ஃபங்க்ஷன் வந்து n/2, odd function வந்து n/2. f1 of n for even, f2 of n for odd. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னா f1 of n is equal to x of 2m for even, f2 of n is equal to x of 2m plus 1 for odd. இப்போ m வந்து varies from 0 to n/2 minus 1. இதோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு x of 0 கிடைக்கும், 1 சப்ஸ்டியூட் பண்ண x of 2 கிடைக்கும், 2 சப்ஸ்டியூட் பண்ண x of 4 கிடைக்கும், 3 சப்ஸ்டியூட் பண்ண x of 6. ஸோ இந்த மாதிரி ஈவன் வேல்யூஸ் கிடைக்கும் x of 2m வச்சோம்னா. அதே மாதிரி ஆடுக்கு x of 2m plus 1 வச்சோம்னா 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது x of 1 கிடைக்கும், 1 சப்ஸ்டியூட் பண்ண x of 3 கிடைக்கும், 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x of 5 கிடைக்கும். ஸோ த லிமிட் வந்து 0 to n-1 தான் வேரி ஆகுது. இங்கே ஈவன் ஆட் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால n/2 minus 1, n/2 minus 1 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 2 half இருக்குது, ஈவன் ஒரு half, ஆட் சீக்வன்ஸ் ஒரு half. DFT ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், x of k is equal to summation n equal to 0 to n-1, x of n e power minus j 2 pi nk divided by n. ஸோ இந்த டெரிவேஷன் பார்த்து நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது புரிஞ்சதுனாலே உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ e power minus j 2 pi nk divided by n வந்து நம்ம ட்விடில் ஃபேக்டர் வேல்யூ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ட்விடில் ஃபேக்டர் அப்படின்னா செட் ஆஃப் வேல்யூஸ். ஸோ டெரிவேஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ட்விடில் ஃபேக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். wn power nk which is equal to e power minus j 2 pi nk divided by n. x of k is equal to summation, ஹோல் டேர்மை நம்ம வந்து ஆட் அண்ட் ஈவனுக்கு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். summation n is equal to even, x of n wn power nk, summation n is equal to odd, x of n wn power nk. ஸோ இது வந்து ஈவன் டேர்ம் f1 of n எடுத்துக்கலாம், இது ஆட் டேர்ம் f2 of n எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி வேல்யூ தெரியும். ஈவனுக்கு வந்து f1 of n is equal to x of 2mனு வச்சுருக்கோம், அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ லிமிட் ஸ்ப்ளிட் பண்ணும்போது சமேஷன் n is equal to 0 to n/2 minus 1 x of 2m wn. ஸோ n ரீப்ளேஸ் பண்ணி 2m சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ wn power 2mk வரும். ப்ளஸ் சமேஷன் m is equal to 0 to n/2 minus 1 x of 2m plus 1 wn power 2m plus 1 into k கிடைக்கும். ஸோ wn power 2mk அப்படிங்கிறது வந்து ஈவன், wn power 2m plus 1 into kங்கிறது வந்து ஆட். mோட வேல்யூஸ் வந்து 0லேருந்து n-1 வரைக்கும் வேரி ஆகும். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா n is equal to 8 point DFT நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ ஈவன் வேல்யூஸ் வந்து 0லேருந்து 3 வரைக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது x of 0, x of 2, x of 4, x of 6 கிடைக்கும். அதே மாதிரி ஆட் வேல்யூஸ்க்கு வந்து x of 1, x of 3, x of 5, x of 7 கிடைக்கும்.
ஸோ லிமிட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் n-1 அப்படிங்கிறது n/2 - 1 n/2 - 1 அப்படின்னு மாறும். ஸோ n/2 - 1னா 8/2 - 1 4 - 1 which is 3. ஸோ 0லேருந்து 3 வரைக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் அண்ட் ஆட் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கம்ப்யூட்டேஷனில் யூஸ் பண்ணுறதுனால DFT விட FFTயில் கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு x0லேருந்து x6 வரைக்கும் ஈவன் வேல்யூஸும் ஆட் வேல்யூஸ் x1லேருந்து x7 வரைக்கும் கிடைக்கும். நெக்ஸ்ட் அந்த எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். சமேஷன் m is equal to 0 to n/2 - 1 x of 2m w n/2 power mk. இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் w n power 2mk அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா e power minus j 2pi divided by n into 2mkன்னு எழுதலாம். ஸோ இதை e power minus j 2pi divided by n/2 into mkன்னு எழுதலாம். ஸோ e power minus j 2pi divided by n/2 அப்படிங்கிறது வந்து w n/2 power mkன்னு எழுதலாம். ஸோ இதில் வேறு எதுவும் இல்லை, ட்விடில் ஃபேக்டர் தான் நம்ம ரீரைட் பண்ணியிருக்கோம். ஸோ w n/2 power mk அப்படிங்கிறது எழுதிக்கலாம். ஸோ செகண்ட் டேர்மும் அதே மாதிரி w n power 2m plus 1 into k அப்படிங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். 2m into k 2mk 1 into k k. So x of k is equal to summation m equal to 0 to n/2 minus 1 x of 2m அந்த டேர்ம் எழுதிட்டு plus w n power k அப்படிங்கிறத நான் முன்னாடி எழுதியிருக்கேன். limit m equal to 0 to n/2 minus 1 x of 2m plus 1 சேம் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி w n/2 power mk எழுதியிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஈவன் டேர்ம் வந்து ஃபங்க்ஷன் f1 of k அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆட் டேர்ம் வந்து f2 of k அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஈவன் ஃபங்க்ஷன் வந்து f1 of n, ஆட் ஃபங்க்ஷன் வந்து f2 of n. இங்கே கேபிட்டல் f வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன் நம்ம ரீரைட் பண்ணும்போது சமேஷன் m equal to 0 to n/2 minus 1 f1 of m w n/2 mk plus w nk summation m equal to 0 to n/2 minus 1 f2 of m w n/2 mk. So f1 of k f2 of k வந்து n/2 point DFT of the sequence f1 of m f2 of m. இது வந்து n/2 point. ஸோ ஒரு ஹாஃப் தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஹாஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். n/2 அப்படின்னா n பாயிண்ட் DFTயில் ஒரு ஹாஃப். ஸோ இன்னொரு ஹாஃப் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பீரியோடிசிட்டி ப்ராப்பர்ட்டி நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ பீரியோடிசிட்டி ப்ராப்பர்ட்டி f1 of k plus n/2 is equal to f1 of k, f2 of k plus n/2 is equal to f2 of k. நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் கன்சிடர் பண்ணி ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ஆஃபோட ஈக்குவேஷன் கிடைக்கும். x of k plus n/2 is equal to f1 of k plus n/2 plus wn k plus n/2 f2 into k plus n/2 f2 of k plus n/2. ஸோ ட்விடில் ஃபேக்டர் வந்து wn k into wn per n/2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது e power minus j 2pi k divided by n e power minus j 2pi n/2 divided by n. ஸோ இங்கே சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா e power minus jpi கிடைக்கும். e power minus jpi அப்படிங்கிறது என்னென்னா cos pi minus j sin pi. cos piயோட வேல்யூ -1, sin piயோட வேல்யூ 0. ஸோ இந்த டேர்ம் வந்து -1 ஆகிடும். ஸோ -1 ஆகிடுச்சுன்னா மைனஸ் e power minus j 2pi k divided by n அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் வந்து -wn per k. ஸோ எக்ஸ்பிரஷன் வந்து ரீரைட் பண்ணும்போது x of k plus n/2 is equal to f1 of k minus wn k f2 of k ன்னு ரீரைட் பண்ணலாம். ஸோ f1 of k plus n/2 வந்து f1 of k ன்னு எழுதலாம். f2 of k plus n/2 வந்து f2 of k ன்னு எழுதலாம். Consider this as second half equation.
ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு ஒரு எக்ஸ்பிரஷனும் செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு எக்ஸ்பிரஷனும் நம்ம வந்து ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே 8 DFT கன்சிடர் பண்ணுறோம். k வேல்யூ வேரிஸ் ஃப்ரம் 0 to n/2 minus 1. ஸோ n/2 வந்து 8/2, 4 minus 1 3. ஸோ கேவோட வேல்யூ வந்து 0 1 2 3. ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்பிரஷன் ரீரைட் பண்ண போகிறோம். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுனா வர எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம பட்டர்ஃப்ளை ஃப்ளோ கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ k = 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது x of 0 கிடைக்கும், f1 of 0 plus w8 power 0 f2 of 0. k = 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது x of 1 is equal to f1 of 1 plus w8 power 1 f2 of 1. k is equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது x of 2 which is equal to f1 of 2 plus wn power 2 f2 of 2. k equal to 3 substitute பண்ணும்போது x of 3 equal to f1 of 3 plus w8 power 3 f2 of 3. So second half expression ல k equal to 0 substitute பண்ணும்போது x of 0 plus 8/2, 8/2 வந்து 4, so x of 4 கிடைக்கும் equal to f1 of 0 minus w8 power 0 f2 of 0. k is equal to 1 substitute பண்ணுறோம், x of 1 plus 4 கிடைக்கும், so x of 5 f1 of 1 minus w8 power 1 f2 of 1. k equal to 2 substitute பண்ணும்போது x of 2 plus 4 x of 6 f1 of 2 minus w8 power 2 f2 of 2. k equal to 3 na x of 7 equal to f1 of 3 minus w8 power 3 f2 of 3. So finally x of 0 லேருந்து x of 7 வரைக்கும் நமக்கு expressions கிடைச்சிருச்சு. First half of the sequence க்கு second half of the sequence. So இந்த twiddle factor value find out பண்ணிக்கலாம். wn power k values for n is equal to 8. wn power k அப்படிங்கிறது வந்து e power minus j 2 pi divided by n into k ன்னு எழுதலாம். ஸோ இங்கே k வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது k equal to 0 அப்படின்னா w8 power 0 e power minus j 2 pi 0 divided by 0 e power 0 1. k is equal to 1 w8 power 1 e power minus j 2 pi into 1 divided by 8. Simplify பண்ணா e power minus j pi by 4. So e power term cos and sin termல எழுதும்போது cos pi by 4 minus j sin pi by 4. Value of cos pi by 4 வந்து 0.707 minus j sin pi by 4 வந்து 0.707. So k equal to 2 substitute பண்ணா w8 power 2 e power minus j 2 pi into 2 divided by 8. Simplify பண்ணணும்னா e power minus j pi by 2 கிடைக்கும். Cos pi by 2 minus j sin pi by 2. So cos pi by 2 answer 0 minus j sin pi by 2 answer 1. So answer வந்து minus j. Next k is equal to 3 substitute பண்ணுறோம், w8 power 3 e power minus j 2 pi into 3 divided by 8. Simplify பண்ணுனா e power minus j 3 pi by 4 கிடைக்கும். So cos 3 pi by 4 minus j sin 3 pi by 4 equal to cos 3 pi by 4 answer வந்து minus 0.707 minus j 0.707. ஸோ இதுதான் twiddle factor value find out பண்ணுற மெத்தட். நெக்ஸ்ட் பிட் ரிவர்சல் ஆர்டர் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. அது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா பட்டர்ஃப்ளை ஃப்ளோ கிராஃபில் இன்புட் அண்ட் அவுட்புட்க்கு நம்ம பிட் ரிவர்ஸ்ட் ஆர்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ DIT FFTயில் இன்புட் வந்து பிட் ரிவர்ஸ்ட் ஆர்டரில் இருக்கும், அவுட்புட் வந்து நார்மல் ஆர்டரில் இருக்கும். அண்ட் DIF FFTயில் வந்து இன்புட் நார்மல் ஆர்டரில் இருக்கும், அவுட்புட் வந்து பிட் ரிவர்ஸில் ஆர்டரில் இருக்கும். ஸோ அது வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பிட் ரிவர்சல் ஆர்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8 DFT தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ 0லேருந்து 7 வரைக்கும் தான் கன்சிடர் பண்ணணும். இங்கே 2 power 3 வந்து 8, 2 power 2 4, 2 power 1 2, 2 power 0 1. அதுதான் 8421 அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வச்சு நம்ம டிரைவ் பண்ணுறோம்.
ஸோ நமக்கு 0 to 7 தான் அப்படிங்கிறதுனால 4 to 1 மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். 4 to 1ல் 0 வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா 0 0 0 வரும். அண்ட் 1க்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பிட் மட்டும் 1 இருக்கும். 2க்கு 0 1 0 வரும். அண்ட் 3க்கு 0 1 1 வரும். 4க்கு ஃபர்ஸ்ட் மட்டும் 1 இருக்கும், ரிமைனிங் 2 0 வரும். 5க்கு வந்து 1 0 1, 6க்கு 1 1 0, 7க்கு 1 1 1. ஸோ இதை ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதணும். 0 0 0 1 0 0. ஸோ 1 0 0வோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4. நெக்ஸ்ட்டு 0 1 0 சேம் தான் வரும். 0 1 1 ரிவர்ஸிங் ஆர்டரில் எழுதுனிங்கன்னா 1 1 0 ஆன்சர் 6. நெக்ஸ்ட் 1 0 0 0 0 1 ஆன்சர் 1. 1 0 1 1 0 1 5. 1 1 0வை 0 1 1 எழுதினோம்னா 3. 1 1 1 1 1 1 ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து 7 தான் வரும். ஸோ பிட் ரிவர்ஸில் ஆர்டரில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0 4 2 6 1 5 3 7. இந்த ஆர்டரில் தான் நம்ம இன்புட் கொடுக்கணும் DIT FFT அல்காரிதம்க்கு. ஸோ இதுதான் டெரிவேஷன், DIT FFTயோட டெரிவேஷன். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பட்டர்ஃப்ளை ஃப்ளோகிராஃப் எப்படி ட்ரா பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ. See you in the next video.